உலகில் குழந்தை பிறப்பதும் உறவினர் இறப்பதும் முன் செய்த கர்மாவின் பலன். இதை உலகத்தையே உருவாக்கிய பிரம்மனாலும் மாற்ற முடியாது. சூரிய சந்திரர்கள் உதித்து மறைவது போல பிறப்பும் இறப்பும் உலகில் தவிர்க்க முடியாதவை. ஒவ்வொருவரும் கர்ம பலன்படி தமக்கு குறிப்பிட்ட காலத்தில் மரணம் உண்டு என்பதை உணர வேண்டும். பெற வேண்டியதை பெற வேண்டிய காலத்தில் பெறுவது எப்படி தவிர்க்க இயலாத செயலோ, அவ்வாறு இழக்க வேண்டியதை அந்த தருணத்தில் இழக்கத்தான் வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பின் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் மறையும் வரை ஏதோ ஒரு வகையில் சம்சார பந்தத்திற்கு கட்டுப்பட்டவனாகவே இருக்கின்றான். இருந்தாக வேண்டியது அவசியம். இது உலகத்தின் நியதி. காமக்ரோதம் ஆகிய குணங்களினால் ஏற்படும் செயல்களே சம்சாரம். மோகம், குரோதம் ஆகியவற்றின் செயல்களும் சம்சார பந்தமே. எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தாலும் அவனால் பசி தாகம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. முற்பிறப்பில் செய்த கர்மாவின் பலனையே இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்றோம். எத்தகைய மேன்மை பொருந்திய மேதைகளாலும் கர்மாவிலிருந்து தப்ப முடியாது. எல்லா உயிர்களிடத்தும் அவற்றின் கர்மாவை பொறுத்து வேறுபாடு காணப்படுகிறது. பணக்கார வீட்டு நாய் பஞ்சுமெத்தையில் கொஞ்சப்படுகிறது. ஏழை வீட்டு நாய் குப்பை மேட்டில் குறைத்து கொண்டிருக்கிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய 6 மனிதனுக்கு பகைவர்கள். கடலில் நீந்துகின்றவன் ஒவ்வொரு அலையாக தாண்டி கரையை வந்து சேர்வது போல மேலே சொன்ன 6 பகைவர்களை அடக்கினால்தான் நல்ல வாழ்க்கையை பெற முடியும். ஒருவன் தன் வசதியின் காரணமாக பட்டாடையால் தன் உடலை மறைத்துக் கொள்கிறான். அதே நேரம் ஏழை கந்தல் ஆடையால் தன் உடலை மறைக்கின்றான். இருவருடைய நோக்கமும் உடலை மறைக்க வேண்டும் என்பதுவே என்று வேறு இல்லை. செடிகளில் பழங்கள் அதிகமாக இருந்தால் அவை வளைந்து கொடுப்பது போல பணக்காரர்களாக இருப்பவர்கள் பணிவுடன் இருக்க வேண்டும். ஆனால் கொடியவர்களிடம் கடுமையாக இருக்க வேண்டும். தர்ம காரியங்களுக்கு பொருளை செலவிட வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக தான தர்மம் செய்து தான் வறுமை நிலையை அடையக்கூடாது. வாழ்க்கைக்கு செல்வம் அவசியம். ஆனால் கஞ்சனாக வாழக்கூடாது. கட்டுக்கடங்காத மனதை கட்டுப்படுத்தினால் மனிதனுக்கு நிம்மதி தானாக வரும். எந்த சிறிய செயலையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை மறந்துவிடலாகாது. எல்லா பொருட்களின் மீதும் உட்காரும் ஈ எப்படி தீயை கண்டு அதனிடம் செல்லாதோ, அதுபோல மனித இனம் சிற்றின்பங்களில் மயங்கி பேரின்பமான கடவுளை நெருங்காமல் விலகிச் செல்கிறது. மனித பிறவியை எல்லா பிறவிகளிலும் மிகவும் உன்னதமானது. இந்த மனித பிறவியானது தன்னை பிறப்பித்தவனை நினைத்து ஆராதித்து ஆனந்தமடைகின்றது. பலவிதமான வழிபாடுகளுள் மிகவும் உயர்ந்தது உருவ வழிபாடு. உருவ வழிபாட்டால் தான் மனத்தை ஒரு நிலைப்படுத்துவது சுலபமாகிறது. இறைவனின் லீலைகளை நினைப்பதாலும் தியானம் செய்வதாலும் அவற்றை பற்றிய புராணங்களை பாராயணம் செய்வதாலும் மனம் சிறிது சிறிதாக பக்குவம் அடைந்து இறைவனை நெருங்க வழிகாட்டுகிறது. சித்த புருஷர்களையும் மகான்களையும் சாதுக்களையும் வழிபாடு செய்தால் வாழ்வில் நன்மையே தரும். வாழ்வில் ஆசைகளை குறைத்து கொண்டே வந்தால் நிம்மதி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். மரணம் ஏற்படும் சமயத்தில் எண்ணம் இறைவனிடம் இருக்க வேண்டும். விவேகம் என்பது நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து அதன்படி நடப்பது. உண்மையான பக்தி இல்லாமல் பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக புனித யாத்திரை செல்வதில் பயனில்லை. எவன் தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக வைத்திருக்கின்றானோ அவன் நிம்மதியாக வாழ்கிறான். ஆணவமின்றி எவன் என்னை நெருங்குகின்றானோ அவனுக்கு நான் என்றும் நெருக்கமானவனாக இருப்பேன். எவன் என்னுடைய வரலாறுகளையும் உபதேச மொழிகளையும் படிக்கின்றானோ அவன் தன்னுடைய மனதில் நம்பிக்கை மிகுந்து பேரின்ப நிலையை அடைவான். மனித வாழ்வின் லட்சியமே மோட்சம் அடைவதுதான். மற்றவையெல்லாம் பயனற்றவை. மோட்சம் என்பது கண்ணுக்கு புலப்படாத பிரபஞ்சத்தின் உற்பத்தி மையமும் சுத்த சைதன்யமும் அதுவே. மோட்சம் என்பது அழிவற்ற நிலை. இன்பத் துன்பங்களை சமமாக மதித்து பிரம்மத்தை அறிவதே சிறந்த வழி என்று உணர்ந்து மோட்சத்தை விரும்புவதுதான் உண்மையான ஞானம். பிரம்மா முதலாக எறும்பு வரை வேறுபாடு காணாமல் நண்பர், பகைவர், சுகம், துக்கம், தேக ஆரோக்கியம், பிணி ஆகியவற்றை சமநிலையில் எவன் பார்க்கின்றானோ அவனே உண்மையான சாது. ஒருவன் குருவினிடம் தஞ்சமடைந்து விட்டால் அவன் தன்னுடைய மனம், வாக்கு, காயம் அனைத்தையும் குருவின் சேவைக்கே முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும்.
இறைவனுக்கு செய்யும் சேவையும் அதுபோன்றே இருக்க வேண்டும். இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருதி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. செல்வம் படைத்திருப்பவன் இல்லாதவனுக்கு உதவி செய்ய வேண்டும். உலக நடப்புகளை நன்றாக கவனித்து மகிழ்ச்சியாக இரு. அதே சமயம் கடவுளை எப்பொழுதும் மறந்துவிடாதே. ஏழைகளிடமும் துன்பப்படுவர்களிடமும் கருணை காட்டி வாழ். ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு நிலையில் கடவுளை கண்டிருக்கிறார்கள். அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிரில்லாத எல்லா பொருட்களிலும் எங்கும் கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மகான்களையும் சித்தர்களையும் தரிசனம் செய்து தூய வாழ்க்கை நடத்து. மரண காலத்தில் மனதில் எந்த ஆசையும் இல்லாமல் பார்த்துக்கொள். கடவுளிடம் முழுமையாக மனத்தை செலுத்தினால் அதன் மூலம் மனம் ஒருமைப்பட்டு முக்தி நிலையை பெறுவாய். ஓம் சாந்தி.